உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 2 ஆண்டுகளால் நீடிப்பதற்கான முன்மொழிவு அமைச்சரவையில் இன்று சமர்ப்பிக்கப்படவுள்ளது. இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். தற்போதைய நடைமுறைக்கு அமைய பொதுவாக 35 வயதின் பின்னர் எந்த வயதிலும் நியமிக்கப்படும் பிரதம நீதியரசர் ஒருவர் இறப்பு, ராஜினாமா அல்லது குற்றப்பிரேரணை ஊடாக பதவி நீக்கப்படுவதை தவிர ஓய்வு பெறும் வயது வரை அந்த பதவியில் பணியாற்ற முடியும். இலங்கை அரசியலமைப்பின் 107(5) பிரிவுக்கு அமைய உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் தற்போதைய ஓய்வு பெறும் வயது 65 என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய முன்மொழிவுக்கு அமைய அரசியலமைப்பு திருத்தம் மூலம் இது 67 வரை நீடிக்கப்பட உள்ளது. அதே பிரிவின் கீழ் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 63 என குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் சமர்ப்பிக்கப்படவுள்ள முன்மொழிவுக்கு அமைய அது 65 வயது வரை நீடிக்கப்பட உள்ளது. மேல் நீதிமன்ற நீதவான் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதில்லை தொடர்பாகவும் இணையான முன்மொழிவு சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக நீதி அமைச்சின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் கட்டாய ஓய்வு பெறும் வயது தற்போது 61 ஆகும். நீதவான் மற்றும் மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகளின் தற்போதைய ஓய்வு பெறும் வயது 60 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலையும் திருத்தப்படும் என நீதி அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இப்போது இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவது தொடர்பில் பேசுகின்றது. நீதியரசர்களுக்கு, பிரதம நீதியரசர் உள்ளிட்ட நீதிபதிகளுக்கு 2 ஆண்டுகள் பதவிக்காலம் கூடுதலாக வழங்க உள்ளனர். ஏன் என்று கேட்டால் சிறைச்சாலையில் நெருக்கடி அதிகம் என்பதால், நீதித்துறையில் வழக்குகள் அதிகம் என்பதால் என்கின்றனர். முதுகு வலிக்கு காலில் மருந்து கட்டினால் சரியாகாது என்ற ஒரு பழமொழி உள்ளதல்லவா? அரசாங்கம் என்று செய்வது முதுகு வலி இருக்கின்றது, ஆனால் மருந்தினை காலுக்கு கட்டுகின்றனர். வழக்குகள் அதிகரித்தால் நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும், ஆட்சேர்ப்புகளை அதிகரிக்க வேண்டும். வருடாந்தம் ஆயிரக்கணக்கான சட்டத்தரணிகள் சட்டக்கல்லூரியில் கல்வி பயின்று நீதிமன்றங்களில் சத்தியப்பிரமாணம் செய்கின்றார்கள். இன்றுள்ள வெற்றிடங்களை கூட நீதித்துறையில் நிரப்புவதில்லை. ஆனால் இவை அனைத்தும் இருக்கும்போது அரசாங்கம் என்ன செய்கின்றது? அது பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் தங்களது அரசியல் தேவைகளை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிக் கொள்கின்றது. நீதிமன்றங்களில் வழக்குகள் தேங்கி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள துன்பத்திலிருந்து மக்களை விரைவாக விடுவிப்போம் என நாம் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் உறுதியளித்தோம். எனவே இதற்கு தமது நீதித்துறை விரிவுபடுத்தப்பட வேண்டும். சில நீதிமன்றங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். அதனிடையே நீதிமன்ற தீர்ப்புகளை வழங்கும் நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்ற பொதுவான கருத்து சமூகத்தில் நிலவுகின்றது. அதற்கமைய அரசாங்கம் புதிதாக நீதிபதிகளை ஆட்சேர்ப்பு செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றது. நீதிபதிகளின் வயதிலேயே அதிகரிக்க வேண்டும் என அது தொடர்பான துறைகளில் இருந்து வந்துள்ளது. அதில் ஒரு நியாயமான பக்கமும் உள்ளது. 1978 ஆண்டில் இந்த நீதிபதிகளின் வயது எல்லை நிர்ணயிக்கப்பட்ட போது நமது பிறப்பின் போதான எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் 66 அல்லது 67 ஆண்டுகளாக மாத்திரமே காணப்பட்டது. இருப்பினும் இன்று எமது சுகாதாரம் அபிவிருத்தி அடைந்துள்ளது. அதற்கமைய எமது பிறப்பின் போதான எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் 78 வயது வரை அதிகரித்துள்ளது. அதே போன்று மறுபுறம் கடந்த காலத்தில் தொழில் நிபுணர்கள் பலர் நாட்டை விட்டு வெளியேறியமையால் எமது இந்த தொழில்துறைகளில் சில வெற்றிட பற்றாக்குறைகள் ஏற்பட்டுள்ளன. எனவே இது ஒரு புதிய விடயம் அல்ல. அரசு சேவையின் பல்வேறு துறைகளில் அந்தந்த சவால்களை வென்றெடுப்பதற்காக பல்வேறு சந்தர்ப்பங்களில் இவ்வாறான கோரிக்கைகள் கிடைக்கப்படுகின்றன. உதாரணமாக சுகாதாரத்துறையில் ஒரு கட்டத்தில் நிபுணத்துவ வைத்தியர்கள் பல் வைத்தியர்களுக்கு பெரும் நெருக்கடி நிலவியது. அதற்கமைய விசேட வைத்தியர்கள் பல் வைத்தியர்களின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அது 60 இருந்தது. அது 63 அதிகரிக்கப்பட்டது. உயர் நீதிமன்றம் மேன்முறையீட்டு நீதிபதிகளின் சேவையை நீடிப்பதற்கு அரசியலமைப்பு திருத்தம் அவசியம். அவர்களின் சேவை காலத்தை நீடிப்பதற்கு அரசியலமைப்பு திருத்தம் செய்யாமல் வேறு வழி இல்லை. உயர் நீதிமன்றத்திலும் அதேபோன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் நீதிபதிகளின் சேவை காலத்தை நீடிப்பதற்கு வேறு என்ன வழிமுறை உள்ளது என நமக்கு கூறுங்கள். 1978 ஆண்டுக்கு பின்னர் அரசியலமைப்பு 21 தடவைகள் திருத்தப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு திருத்தம் செய்யாமல் அந்த பணியை செய்ய முடியாது. எனினும் இந்த 21 தடவைகளில் இது போன்றதொரு விடயம் செய்யப்படவில்லை.